Hey guys, welcome back to the next episode of World Cup Kada Solapora special edition by Deebu and Vicky. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது இந்தியா vs பாகிஸ்தானோட ரிவ்யூ தாங்க. ஸோ விக்கி இதை வந்து நம்ம செக்மெண்ட் வைஸ் பண்ணலாம் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பூவா தலையா. ஸோ டாஸ்ல என்ன நடந்துச்சு, பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது, ஆல்ரெடி மழை பெஞ்சு டாஸே டிலே தான் ஆயிருந்தது இல்லை. ஸோ அதனால் அந்த வெதர் கண்டிஷன்ஸ்னால பிச்சஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா? வாட் டு யூ சி? இனிஷியலாக வந்து அன்னைக்கு மழை பெஞ்சது, பட் ஆனால் ரொம்ப ஹெவியான ரெயின் கிடையாது. ஓரளவுக்கு ரெயின் பெஞ்சிட்டே தான் இருந்தது, ஒரு ட்ரிசில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ டாஸ் டிலே அண்ட் தென் பாகிஸ்தான் வந்த டாஸ் அண்ட் குட் டாஸ் டு வின் அண்ட் தே சோஸ் வெரி வெல். ஓவர் கேஸ் கண்டிஷன் இருக்கும்போது பால் நல்லா சீம் ஆகும், நல்லா ஸ்விங் ஆகும். ஸோ தட் கொஞ்சம் விண்டியாக இருக்குது. ஸோ அந்த விண்டே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் பண்ணுவோம் அவங்க போடும்போது, ஒரு பேசஸ் போடும்போது. ஸோ குட் டிசிஷன் டு bowl பிகாஸ் ஆஃப் தி அட்வான்டேஜ் இன் பவர் பிளே. அண்ட் தென் ஓவர் கேஸ் கண்டிஷன் இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அகெயின் இஃப் தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெயின் அப்படிங்கும்போது chasing would be a little easy and considering Duckworth Lewis method, so it has taken a good decision. ஸோ வெல்கம் டு த செகண்ட் செக்மெண்ட், என்னடா டார்கெட்டு. இதில் இந்தியாவோட பேட்டிங் அண்ட் பாகிஸ்தானோட பவுலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என் கொஷின் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக பவர் பிளேயில் 50 to 60 ரன்ஸ் அடிக்கிறாங்க அண்ட் டீம் இந்தியாவுமே 50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஃபார் த லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ் அண்ட் ரெண்டுமே பிக் விக்கெட்ஸ், ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. அப்படிங்கும்போதே அவங்க ரெண்டு பேரும் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரன்ஸ் பார்த்துருக்க முடியுமா? பவர் பிளேவை இன்னும் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்க முடியுமா? Considering the pace, uneven bounce, pace and seam, அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து a good score for a power play. ஸோ என்ன இருந்தாலுமே விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஆடி இருந்தாலுமே ஐ திங்க் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக தான் ஆடி இருப்பாங்க. ஏன்னா வந்து பவர் பிளே வந்து அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடவும் முடியாது. ஏன்னா வந்து நீயே பார்த்துருப்ப, பால் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருந்தது. விராட் கோலி வந்து டைம் பண்ண நினச்சதுமே வந்து கரெக்டாக டைம் பண்ண முடியல. அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எதிர்பார்த்தாரு, ஸோ அந்த அளவுக்கு ஆகலை. ஸ்ட்ரைட்டாக வந்து பாயிண்ட்ல போய் கேட்ச் விழுந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ கன்சிடரிங் தி பவர் பிளே, இட் வாஸ் அ குட் பவர் பிளே ஃபார் இந்தியா. ஸோ பவர் பிளேவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது விராட் கோலியோட விக்கெட்டையும் நம்ம பேசினோம். அதே மாதிரி இப்போ நான் விராட் கோலியோட பொசிஷன் அட் நம்பர் 2வையும் எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 மேட்சாகவே பார்த்துருக்கோம், ஹி ஹாஸ் பீன் ஸ்ட்ரகிளிங். அந்த மேபி அது பிச்சோட ரீசனாக இருக்கலாம். பட் இஸ் தட் பொசிஷன் ஃபிட்டிங் ஹெம்? மேபி நம்பர் 3ல வந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சு அந்த பிச்சோட கண்டிஷன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக அடாப்ட் பண்ணி கேமை வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? ஆக்சுவலி என்னன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி he was opening, but the conditions of the pitch and the ground. So Bangalore வந்து it was a smaller ground and then flatter track, ஈஸியாக வந்து he was able to time. ஸோ இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இங்கேக்கும் அங்கேக்கும் நம்ம பார்க்கும்போது யூ கேனாட் கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், கோ அண்ட் பிளே வெரி ஃப்ரீலி. அந்த மாதிரி வந்து நியூயார்க்கில் வந்து இந்த விக்கெட்டில் ஆட முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேபி இந்தியா வந்து டவுன் த லைன் தே சேஞ்ச் தேர் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், கோ அண்ட் ஹிட் தி பால். ஆல்ரெடி வந்து ரோஹித் சர்மா கூட சொல்லியிருந்தாரு, வி ஆர் சேஞ்சிங் தி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் போன வேர்ல்ட் கப்லேயும் ரோஹித் சர்மா ஆடினாரு. ஸோ இப்போ வந்துட்டு மேபி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து போயிட்டு பவர் பிளேயில் எவ்வளோ அடிக்க முடியுமோ அந்த மாதிரி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, விராட் கோலி இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். ஸோ விராட் கோலி ஹேஸ் டு கோ ஃபார் அ ஆங்கரிங் இன்னிங்ஸ். ரோஹித் சர்மா ஹஸ் ஆல்ரெடி சேஞ்ச் ஹிஸ் வே ஆஃப் பேட்டிங். ஸோ அவரோட டைமென்ஷன் மாற்றிட்டாரு. ஸோ வர்ற எல்லா பாலும் ஹி பிளான்ஸ் டு அட்டாக். ஸோ அப்படிங்கும்போது விராட் கோலி ஹேஸ் டு ஸ்டே தேர். நம்ம என்னதான் வந்து விராட் கோலி அட் நம்பர் 2 இதெல்லாம் நம்ம வந்து பேசினாலுமே இட்ஸ் அ வின்னிங் காம்பினேஷன். தே ஹவ் ஒன் 2 மேட்சஸ். ஸோ யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மொமெண்டம் நம்ம கீப் அப் பண்ணுறதுக்காக வந்து அதை வந்து டச் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட் நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா,
again we are talking about the great Virat Kohli. So we have to wait and see. We know that he would come back. He know how to come back. He know how to play in a condition. He know how to adapt to a condition. So let's wait and see. ஸோ இப்போ வந்து நீ வந்து என்ன சொன்னா டீம் காம்பினேஷன்ஸ் வந்து இதுக்காக மாற்ற மாட்டாங்க அப்படின்ற டீம் காம்பினேஷனை மாற்றலனாலுமே டீம் பேட்ஸ்மேனை ப்ரமோட் பண்ணி அப் த ஆர்டர் கூட்டிகிட்டு வரலாம்ல. இப்போ வந்து இந்த மேட்ச்சில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக 2 விக்கெட் விழும்போது அக்சர் பட்டேல் அட் நம்பர் 4 வந்து விளையாடினார். கேமை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனாலும் ஒரு 20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு போனார் அண்ட் விக்கெட்டையும் வந்து விழாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னே சொல்லணும். அப்படி பார்க்கும்போதே அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். பட் அதை பார்க்கும்போதே ரிஷப் பந்த் அட் நம்பர் 2 போட்டுட்டு ஏன் விராட் கோலி நம்பர் 3 அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க கூடாது? இல்லை, ரிஷப் பண்ட் வந்து அகெயின் இஃப் யூ ஆர் சேஞ்சிங் ஹிஸ் ஆர்டர் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வுட் பி வெரி குட். ஏன்னா வந்து ஒரு பிளேயருக்கு வந்து அடிக்கடி வந்து ஆர்டர்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா. பவர் பிளேக்கு ஒரு ரோல் இருக்கும், ஓகே, மிடில் ஓவர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கும், நம்பர் 3 போனால் ஒரு ரோல் இருக்கும். ஓப்பனர் பேட்ஸ்மேன் வந்து ஆல்ரெடி இஃப் தே ஹேட் செட் அரவுண்ட் 60 ரன்ஸ் ஃபார் தி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், அப்போ விக்கெட் போகுதுன்னா அப்போ நம்பர் 3 போகிறவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். ஸோ ரோல்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். அப்படிங்கும்போது already Pant is playing well at number 3. Okay, we are talking about only 2 matches where the openers Rohit Sharma and Virat Kohli has failed to do it. Okay, I'll see what if they start doing well. அண்டர்ஸ்டுட். மேபி சூப்பர் 8 ஆரம்பிக்கும் போது வெஸ்ட் இண்டீஸில் போகுது. ஸோ அப்போ வந்து மேபி பிச்சர்ஸ் கண்டிஷன்ஸ் வேறையாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தே மைட் கம் எஃபெக்டிவ் பீயிங் அன் ஓப்பனர்ஸ். Because if Rohit Sharma and Virat Kohli starts playing well, and if they stand at the crease for maybe 10 overs, I'll not bring Rishabh Pant in the 11th over. Maybe based on the condition we can bring Shivam Dube or Sky also into the picture if the strike rate is going too well. But Rishabh Pant is playing beautifully. Actually அவரோட கம்பேக்ல இருந்து அட்டகாசமா விளையாடுறாரு. நான் வந்து யூஸ்வலா நான் போன வீடியோல கூட சொன்னேன் ரிஷப் பண்ட்டை பத்தி. ரிஷப் பண்ட் வந்து அந்த அளவுக்கு T20ல வந்து எஃபெக்டிவ் கிடையாது. பிகாஸ் he holds only 22 average and just 127 strike rate. Just அந்த ஃபேக்ட் வச்சு தான் சொன்னேன் he is not a free flowing player at number 5 அப்படின்ட்டு. பட் ஆனால் ஏன் வந்து ஐபிஎல்ல வந்து 145 ஸ்ட்ரைக் ரேட்னா he was playing in number 3 and number 4 பொசிஷனில் வந்து விளையாடிட்டு இருந்தார். ஸோ he was too effective than at number 5 or 6. அதனால வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த நம்பர் 3 after his comeback he has come so positively. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு அவரோட கம்பேக்கு. ஹீ இஸ் பிளேயிங் டூ வெல். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. மேபி கன்சிடரிங் தட் நம்மளோட டைமென்ஷன்ஸே மாற்றிருக்காரு அவர் ஆக்சுவலி. இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட்டை வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே அட் நம்பர் 4 or 5 தான் நம்ம எல்லாமே பேசியிருப்போம். ஆஸ் சிவம் டுபே கம்ஸ் இன் நம்ம வந்து கொஞ்சம் சிவம் டுபேவை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் ஏகப்பட்ட டைமென்ஷன்ஸில் கூட நம்ம வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம் இதெல்லாம். பட் ரிஷப் பண்டோட இந்த பர்டிகுலர் ஃபார்ம் அண்ட் ஹிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் has given a boost to the team that he can do something well at number 3 so that Suryakumar Yadav and Shivam Dube can come after 12 overs and express themselves. So yes, அப்படி பார்த்தா ஓப்பனர்ஸ் they didn't give much and நம்பர் 3ல வந்த பண்ட் அண்ட் அக்சர் பட்டேல் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸே டீமுக்கு கொடுத்துருந்தாங்க. வாட் அபவுட் மிடில் ஆர்டர்ஸ்? அதுக்கப்புறம் வந்தது ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், சிவம் தூபேவாக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், இப்படி விக்கெட்ஸை வந்து விட்டுட்டு போனாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த பிச்சை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடி இருக்கணுமோ அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து மேபி பிச் லாஸ்ட் 3 விக்கெட்ஸ் இப்படி போயிருக்குங்கும் போது அந்த இடத்துல போயிட்டு நீ வந்து உடனே ஹிட் பண்ணாமல் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி விளையாடி எப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ வந்து they should have used it and they should have scored runs. ஏன்னா வந்து
இந்த பிட்ச் எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் பிட்சாக தான் இருந்திருக்கு. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஹிட் 180 ஆர் 170 டு லைக் வின் த கேம் அப்படின்ற மாதிரி இல்லை. நீ 130 140 அடிச்சிருந்தா கூட யூ கூட வன் த கேம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கண்டிஷன்ஸ் இருந்த போதே அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அசஸ் பண்ணி கொஞ்சம் வந்து டிஃபெண்ட் பண்ணி விளையாடி இருக்கணுமோ. நீ என்ன நினைக்கிற அதை பற்றி? ரைட், நீ ரொம்ப கரெக்டாக சொன்ன. ஏன்னா வந்து பவர் பிளேயில் ஆல்ரெடி 50 ரன்ஸ். ஸோ அனதர் 14 ஓவர்ஸ் இருக்குது. அந்த 14 ஓவர்ஸில் ஜஸ்ட் ஒரு 80 to 90 ரன்ஸ் எடுத்திருந்தாலே இந்த கண்டிஷனுக்கு ஓகே தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா நம்ம இந்தியன் டீம் வந்து தே ஆர் 20 ரன்ஸ் ஷார்ட். அந்த 20 ரன்ஸை நீ பார்த்தன்னா ஏகப்பட்ட பால்ஸ் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் டைலண்டர்ஸ் வந்து இப்படி ஆடணுமா அப்படி ஆடணுமான்னு தெரியாமல் வந்து வேஸ்ட் பண்ணது தான் நிறையா இருந்தது. நம்ம அதை தான் பார்த்தோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நீ ஒரு விஷயம் சொன்ன, ஒரு வேளை மிடில் ஆர்டர் வந்து இந்த பிச்சை வந்து கரெக்டாக அசஸ் பண்ணலையோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நடந்தது. ஏன்னா வந்து விக்கெட் அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாவும் இல்லை. ஸோ ஸ்டிக்கியாக இருந்தது, பால் நின்று வந்தது, பேட்டு கரெக்டாக வரல. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரொட்டேட் தி ஸ்ட்ரைக். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது விக்கெட் உழலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போலர் வந்து தில் சேஞ்ச் தி லெங்த். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக போடலாம், கொஞ்சம் பேக் ஆஃப் லெங்க்ல போடலாம், பேஸ் மாற்றி போடலாம் அப்படின்ட்டு போலர்ஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னடா ஸ்ட்ரைக்கர் மட்டுமே ரொட்டேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் யூ டென் டு கெட் அ பேட் பால். அந்த டைம்ல யூ ஹாவ் டு கோ ஃபார் அ பவுண்டரி ஆர் சம்திங். ஆல்சோ யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிக் பவுண்டரி. ஸோ அப்படிங்கும்போது பிகர் கிரவுண்ட்ஸுங்கிறதுனால யூ கே நாட் கோ வெரி ஃப்ரீலி வென் இட் கம்ஸ் டு திஸ் கண்டிஷன். அதை வந்து அவங்க இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக விளையாடி இருக்கலாம். ஏன்னா வந்து அடிக்க பார்த்து தான் அவுட் ஆனாங்க. அது வந்து ரொம்ப ஒன்றும் பேடாக வந்து என்ன விளையாடுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே அடிக்க பார்த்து தான் அவுட் ஆனாங்கங்கிறது ஓகே. பட் ஆனால் வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. அவ்வளோ ஈஸியாக வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் சிவம் டூபே கூட பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டைமிங், சிவம் டூபே கிட்ட இன்னொன்று என்ன ப்ராப்ளம் பார்க்குறேன்னா வந்து அ டெக்னிக். ஏன்னா வந்து he is not a very conventional player, he is a hitter. Correct. போனோடனே he has to express himself towards the leg side. அவருக்கு வந்து கொஞ்சம் ஹாஃப் வாலி போட்டாலே வந்து he'll go for boundary sixer அந்த மாதிரி பிளேயர். So he is not using his foot movement. Okay. So only if a batsman use a foot movement, okay, in the ball கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வருதா, okay, I have to play straight, okay, for that I have to go front foot, or else இந்த பாலுக்கு நான் பேக் ஃபுட் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெக்னிக் இருந்தால் தான் அது வந்து நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அவங்களால ஆடவும் முடியும் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். மேபி சிவம் டூபே அந்த மாதிரி விளையாடக்கூடிய பிளேயராக இருக்கலாம். ஏன்னா வந்து முன்னாடி கூட அவர் விளையாடி இருக்காரு, அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் ஹிஸ் ரோல் ஹேஸ் காட் சேஞ்ச் நோ. ஜஸ்ட் நீ போய் நில்லு, ஃபேஸ் பண்ணு, அடி விளாசு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் அவர் வராரு. அப்படிங்கும்போது ஹி இஸ் எய்மிங் டு கோ அண்ட் டூ சம்திங். ஐயோ அந்த பால் அவங்க போடுறத நம்ம ஏதாவது கண்டிப்பாக பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேஷன்ல போகிறதுனால மேபி வந்து ஹி குடன்ட் பிளே வெல் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ சிவம் டூபே ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் ஹிஸ் டெக்னிக் அ லிட்டில் மோர். அந்த ஃபுட் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் எனக்கு ஒரு வருத்தம் வந்து செலெக்ஷன்ல இருந்தது. மேபி in place of Chahal, if they had gone with Rinku Singh, because ஏன்னா வந்து 4 ஸ்பின்னரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. ஸோ ஆல்ரெடி யூ ஹேவ் குல்தீப் வார்மிங் த பெஞ்ச். இங்க அக்சர் இருப்பாரு, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆல்ரவுண்ட் எபிலிட்டி அக்சர் இஸ் கோயிங் டு ஸ்டே இன்சைட். And Jadeja, he is a big match player. You never know what kind of a magic Jaddu could come into bring into picture. So அப்படிங்கும்போது I wouldn't have gone with Chahal again. Okay. Chahalக்கு பதிலா ரிங்கு சிங் போயிருந்தா I would have tried him according to condition. இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு ரிங்கு சிங்குமே வந்து கொஞ்சம் he is a kind of a player who goes and express himself அந்த மாதிரி தான். But he is very strong in his foot movement. அந்த foot movement இருக்கிறதுனால தான் he is trying to play in fine leg.
ஆஃப் சைட். ஸோ அப்படி மாற்றி மாற்றி அவரால் ரவுண்ட் த விக்கெட் அவரால் வந்து ஆட முடியுது. பட் ஆனால் சிவம் டூபே எங்கே வந்து உனக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்க போகிறாருன்னா கண்டிப்பாக இன் வெஸ்ட் இண்டீஸ். பிகாஸ் இன் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன் இட் வுட் டேர்ன் அ லிட்டில் பெட்டர். ஓகே. பேட்டுக்கு வரும், அந்த அந்த பால் பேட்டுக்கு வரும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டீம் வந்து நீ பிளேயர்ஸ் பார்த்தனா எவ்ரி ஒன் வுட் பிளே அகெயின்ஸ்ட் ஸ்பின் வெரி வெல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிவம் டூபே வுட் பி வெரி எஃபெக்டிவ் இன் வெஸ்ட் இண்டீஸ் ஃபார் ஷுர். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவோட பேட்டிங் பற்றி நிறையாவே பேசினோம். ஸோ ஓப்பனர்ஸ் பற்றி பேசணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஹர்திக் பாண்டியா, அதுக்கு தான் வரேன். ஸோ வந்து எல்லாமே நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா ஹேஸ் அ ஆல்ரவுண்டர். ஏன்னா வந்து பவுலிங்கில் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் ஸோ வெல். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். பட் பேட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஹீ கான்ட்ரிபியூட்டட் லிட்டில், பட் இந்த மேட்ச்சில் ஹீ டிடன்ட் டூ மச். ஸோ நீ வந்து ஹர்திக் பாண்டியாவை ஃபினிஷராக உன் டீமில் வச்சுக்க போகிற அப்படின்னா ஹவு இஸ் இட் கோயிங் டு ஒர்க்? ஏன்னா அவரோட பேட்டிங்கில் வந்து நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய ப்ராமிசஸ் நம்ம இன்னும் பார்க்கல. பீயிங் இன் மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும் ஆர் ஹியராக இருக்கட்டும், இன்னும் வந்து அந்த ஒரு ஃபினிஷர் ரோலுக்கான எக்ஸாக்ட் அந்த ஒரு இது வந்து அவர்கிட்ட இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ வாட் டு யூ திங்க்? இல்லை நம்ம வந்து ஃபினிஷருக்காக வி நீட் டு லுக் ஃபார் சம் அதர் ஆப்ஷன்ஸ்? மேபி ஹர்திக் பாண்டியா as a ஃபினிஷர் இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து வி நோ ஹவு வாட் அ கைண்ட் ஆஃப் பிளேயர் ஹிஸ். இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு அவர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடினா இட் வுட் பி கிரேட். ஏன்னா வந்து ஹேஸ் ஹீ இஸ் வெரி டெக்னிக்கலி சவுண்ட், ஹீ குட் ஆல்சோ கோ ஃபார் அ டிரைவ் அண்ட் ரொட்டேட் தி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ நம்ம வந்து இந்தியாவோட பேட்டிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் பாகிஸ்தான் பவுலர்ஸ், கரெக்டாக? ஏன்னா வந்து என்னதான் நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இந்தியன் பேட்ஸ்மேன்னு சொன்னாலுமே பாகிஸ்தானோட பவுலர்ஸ் எக்ஸாக்டாக பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. செம்மையான ஸ்பெல்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் தே ரெஸ்ட்ரிக்டட் அஸ் டு 119 runs. ஸோ யார் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாங்க பாகிஸ்தான் பவுலர்ஸில்? ஒரு பிளேயர் நான் சொல்லணும், ஒரு பவுலர் வந்து ஆன் த கம்பேக் சொல்லணும் அப்படின்னா ஹாரிஸ் ராஃபோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஹீ வென்ட் ஃபார் ரன்ஸ், பட் ஹீ கேம் பேக் அண்ட் தென் ஹீ போல்ட் டூ வெல். ரொம்ப சூப்பராக போட்டார், அட்டகாசமாக போட்டு எந்த அளவுக்கு பேஸ் வெரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் வந்து 150ல் விழுந்தது, இன்னொரு விக்கெட் ரொம்ப ஸ்லோயர் பாலில் வந்து டைம் பண்ண முடியாமல் போய் விழுந்தது. ஸோ அப்படிங்கும்போது ஸோ ஹி போல்ட் டூ வெல். ஓகே. ஸோ அப்போ வந்து பாகிஸ்தானோட பவுலர்ஸில் பார்த்தோன்னா நசீம் ஷா ஒரு 3 விக்கெட் எடுத்துருந்தாரு. அதே மாதிரி நீ சொன்னால் ஹாரிஸ் ராஃப் 3 விக்கெட்ஸ் பிக் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா பாகிஸ்தான் பவுலர்ஸ் போல்ட் எஃபெக்டிவ்லி, பட் Indian batsmen failed to bat according to the condition. Also one more thing என்ன அப்படின்னா அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த ரன் அவுட் மட்டும் அவங்க அடிச்சிருந்தா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 7 to 10 runs வந்து அவங்களுக்கு அது கட் டவுன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமும் கூட நடந்தது. அதெல்லாமும் கூட ரீசன் தான் அவங்களோட அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு. சூப்பர். ஸோ இதுதான் ஓவரால் நான் சொன்ன மாதிரி இந்தியா வந்து 119 runs வந்து பாகிஸ்தானுக்கு டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம வந்து தேர்ட் செக்மெண்ட்டுக்கு போகலாம். என்னடா தம்பி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றது தான். சேஸ் என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் மெயினாக வந்து பார்க்க போகிறது நாட் அபவுட் பாகிஸ்தான்ஸ் பேட்ஸ்மேன், இந்தியாவோட பவுலிங் தாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து தேவர் 77 for 3 என்னமோ இருந்தாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. கண்டிப்பாக வின் பண்ணுவாங்களா, இதுக்கப்புறம் எப்படா சொல்ல போவானுங்க அவங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அந்த முதல் பிரேக் த்ரூ கொடுத்தது ஜஸ்பிரிட் பும்ரா. பட் அதுக்கப்புறமா என்ன தான் போட்டாலுமே தேவர் ஹிட்டிங். ஒரு செகண்ட் விக்கெட் விழுதா அடுத்தவன் வரவன் அடிக்கிறான். நீ விக்கெட் போனாலும் பரவாயில்ல, நான் வந்து 6 அடிச்சுட்டு 4 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன்னு போகிறான். ஸோ 3 wickets இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக அவங்க கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் 77 for 3லேருந்து எப்படி வந்து அவங்கள அவ்வளோ ஃபம்பிள் ஆகிருக்காங்க அப்படின்றது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் 2 people,
ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா 2 பேருமே தான் கேம் சேஞ்சஸ். மற்ற பவுலர்ஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக போட்டிருந்தாலுமே அந்த விக்கெட்ஸை இந்தியாவுக்காக பிக் பண்ணி கொடுத்தது இவங்க 2 பேர் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஜஸ்பிரித் பும்ராவை பற்றி ஃபர்ஸ்ட் வந்து பேசலாம். ஜஸ்பிரித் பும்ரா பூம் பூம் பும்ரா. ஜஸ்பிரித் பும்ரா அப்படிங்கும்போது நம்ம வந்து அவரை பற்றி உலகம் சொல்லாத எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஹீ இஸ் அ வெல் கிளாஸ் பவுலர். ஏற்கனவே வந்து இன்ஜுரி போயிட்டு வந்தார். ஸோ இன்ஜுரி போயிட்டு ஒரு பவுலர் இந்த அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதே ஆச்சரியம். யூஸ்வலி இந்த மாதிரி கம்பேக்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்க்கெலாம் நடந்திருக்கு, நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிறையா. பட் ஆனால் இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்னு வரும்போது we haven't seen a best of a return from a pacer. இதுக்கு முன்னாடி அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரிலாம் நடந்தாலே. ஏன்னா வந்து சில சமயம் ரிதம் போயிடும், அந்த பேஸ் போயிடும், அந்த அளவுக்கு எஃபெக்டிவாலாம் இருக்க முடியாது. புவனேஸ்வர் குமாரே நிறையா அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து he was an excellent bowler and then after the injury அந்த அளவுக்குலாம் இது பண்ண முடியல. ஸோ பட் ஆனால் பும்ராவையுமே வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். ரைட் ஃப்ரம் வேர்ல்ட் கப் வந்து he has come back like a monster. அந்த மாதிரி தான் இருந்தது இந்த வேர்ல்ட் கப்பில். அவர் கூட போஸ்ட் மேட்ச்சில் வந்து அந்த இன்டர்வியூவில் கூட சொன்னார், நான் எப்போவுமே அந்த கண்டிஷன்ஸை மட்டும்தான் நான் பார்ப்பேன், அந்த கண்டிஷன்ஸில் வந்து எவ்வளோ முடிச்சுகள் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி வந்து பிரிக்க போகிறோம், ஸோ அந்த சேலஞ்சை நான் எடுத்துக்கிட்டு தான் நான் பவுல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாகிஸ்தான் பேட்டர்ஸ் வந்து அகெயின் நம்ம எப்படி வந்து ஒரு இந்தியன் பேட்டர்ஸை சொன்னோமோ அதை விடவே மோசமாக தான் அவங்க அசஸ் பண்ணாங்க. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, 120 to win from 120 balls, run a ball, வெளியே வராங்க. ஸோ would you try something fancy? கண்டிப்பாக இல்லை. என்ன ரொட்டேட் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிவிட்டு அழகாக சிங்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். கிடச்ச பாலில் ஒரு 4 or 6 இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். உனக்கு வந்து ரொம்ப பெரிய, நீ சொன்ன மாதிரி உனக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. நீ 4 டாட் பால் விட்டானா கூட இன்னும் ஒரு 4 இன்னும் ஒரு 6 அடிச்சா கூட யூ would have got compensated with that அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து இது வரைக்கும் நியூயார்க்கில் நடந்த மேட்சஸ் எல்லாமே பார்த்தோன்னா 110, 120 இதுதான் வந்து ஸ்கோர்ஸாக இருந்திருக்கு. சேசிங் டீம் எல்லாமே வின் பண்ணியிருக்கு. என்ன காரணம்னா ஈவன் தோ தே லாஸ்ட் விக்கெட்ஸ், தே மேட் ஷுர் தட் சம் பர்சன் ஸ்டேஸ் தேர் டில் த லாஸ்ட் ரொட்டேட்டிங் தி ஸ்ட்ரைக். அது வந்து எப்போவுமே இருக்கணும். ஸோ பாகிஸ்தான் அங்கே தான் ஒரு வேளை தப்பு பண்ணிட்டாங்களோ, ரொம்ப அவசரப்பட்டு விளையாடினாங்களோ, கண்டிஷன்ஸை அசஸ் பண்ணாமல் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருக்கணுமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ஒரு விஷயம். அண்ட் தென் முகமது ரிஸ்வான் அவர் வந்து அந்த கண்டிஷனை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். ஈவன் தோ அந்த கேட்ச் ட்ராப் ஆனாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தார். அகெயின் மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் பும்ரா. அந்த ஒரு பால் அவர் போட போறாருன்னே தெரியும் முகமது ரிஸ்வானுக்கு. எனக்கு அவர் என்ன செஞ்சாருன்னே அந்த பால் என்ன வாட் டிட் ஹி ட்ரை டு டூ, பிரெயின் ஃபேடட் மூமெண்ட்டா நம்ம வந்து இல்லை பும்ரா வந்து மேபி ஸ்ட்ரைட்டராக போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. ஐ திங்க் ஹி வுட் ஹவ் டிஃபெண்டட் தட் பர்டிகுலர் ஓவர். புரியுது. You are going to play against Bumrah. If you had faced that over very well, you could have stayed there from the next over. Correct. You could have got another 4 overs bonus even though if you are not facing Bumrah. அப்படிங்கும்போது அது ஏன் அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு வந்து அவர் ட்ரை பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. பும்ராக்கு ஒரு வேளை வந்து அவர் வந்து அவ்வளோ நேரம் பார்த்ததுனால அவர் ஜட்ஜ் பண்ணாரானும் தெரியல. ஸ்ட்ரைட்டாக ஆஃப் ஸ்டம்பை பார்த்து சொல்லுறாரு, ஸ்ட்ரைட் டு விக்கெட். ஸோ இட் வாஸ் லைக் அ ஸ்டன்னர். நானும் அப்படியே வியந்து இப்படி பார்க்குறேன், என்னையா நடந்தது மேட்ச்சில், ஹவு குட் யூ டூ தட் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ தான் வந்து ஓகே எனக்கு தோணுச்சு, ஓகே ஆல்வேஸ் ஜீனியஸ் இஸ் அ ஜீனியஸ், வாட் எவர் வி டெல் கண்டிப்பாக இட் இஸ் இன்சைட் தேர் மைண்ட். தட் இஸ் வை வி கால் தெம் அஸ் அ ஜீனியஸ். மேபி பும்ரா இஸ் அ பார்ன் ஜீனியஸ், ஹீ இஸ் பார்ன் டு டூ இட். அந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் அவருக்குள்ளே இருந்திருக்கா இருக்கும். ஏன்னா தட் இஸ் வை ஹி இஸ் கண்டினியூ டு டூ இட். ஸோ ஹூமெவர் வி ஆர் டாக்கிங் கிரேட் அபவுட்ல, ஸோ அதனால தான் அவங்க வந்திருக்காங்க. தே வர் ஏபிள் டு எக்ஸிக்யூட் சம்திங் மோர் கன்சிஸ்டன்ட்லி. ஒன்னொன்று
என்னன்னா அந்த ஒரு ஓவர் ஆஃப் அக்சர் பட்டேல் 16th ஓவர் என்ன போடணுமோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ அந்த 16th ஓவர் கூட ஒரு ஷாட் வேற எங்கேயாவது போயிருந்தா கூட மொமெண்டம் டோட்டலி மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஓவர் கொடுத்ததுக்கு ரோஹித் சர்மாவையும் பாராட்டணும். அந்த அந்த ஒரு டெசிஷன் எடுத்தது வந்து இட் வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஓவரால் it was a stunning bowling attack, so nothing to take away from Arshdeep Singh. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹை ஆக்டேன் கேமு. நசீம் ஷா, ஏன்னா நசீம் ஷாவும் வந்து ஒரு காட்டு சுற்றுறான். ஆக்சுவலி அவன் வந்து கண்ணாப்பினா ஆடுவான், அந்த மாதிரி ஒரு சுத்தக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அவனுக்கு அகேன்ஸ்டாக போட்டு 2 பவுண்டரியும் போச்சு. எட்ஜ் ஆகியோ இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியோ. ஸோ நசீம் ஷா ஆல்சோ ட்ரைட் இஸ் பெஸ்ட், இல்லைன்னே சொல்லலை. பட் ஆனால் again Arshdeep Singh, when it comes to the final overs, he is able to execute that very well. And இதுக்கு வந்து நான் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த ஹர்ஷ்தீப் சிங்குக்கு அந்த அவ்வளோ ரன்ஸை கொடுத்து அவ்வளோ இது வந்து செட் பண்ணி கொடுத்தது வந்து பும்ரா தான். பும்ராவோட 18th ஓவர் வாஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் அப்படின்னு சொன்ன ஒரு விக்கெட் பிக் பண்ணாரு. அண்ட் ஹீ ரெஸ்ட்ரிக்டட் நாட் ஸ்கோரிங். அதனால தான் வந்து ஹர்ஷ்தீப் சிங்குக்கு அந்த ஒரு லீவரேஜ் கிடச்சிதுன்றதே சொல்லலாம். இல்லைனா மேபி அந்த ஒரு பவுண்டரி போனது வந்து இட் குட் ஹவ், என்ன சொல்கிறது, அது வந்து இன்னும் கொஞ்சம் அவரை வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம். பட் அது பண்ணாததுக்கு காரணம் வந்து அந்த ஓவரில் பும்ரா போட்டது தான். ஸோ அப்சல்யூட்லி நத்திங். பும்ராவை பற்றி மட்டுமே தான் இந்த இதில் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு இந்த செக்மெண்ட்டில். ஆஸ் யூஷுவல் நீ சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் சூப்பரான ஸ்பெல்ஸ் போட்டிருந்தாங்க. அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், ஹர்ஷ்தீப் சிங்காக இருக்கட்டும். ஸோ எவ்ரி ஒன் வேர். அந்த ரோஹித் சர்மா வந்து அந்த இதில் சொல்லியிருப்பார், லைக் ப்ரெசன்டேஷனில் அவங்களால நம்மளை வந்து 119 ரன்ஸுக்கு வந்து ஸ்டாப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வை கான்ட் வி டூ த சேம் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட தான் நாங்கள் வந்து போனோம் அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி அந்த ஆட்டிடியூட்ல தான் மொத்த பேருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியாவுக்கே இந்த நிலைமைன்னா ஸோ நமக்கே இந்த நிலைமை வரலாம் இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதுதாங்க. ஆனால் இவர் சொன்ன மாதிரிலாம் எனக்கு வந்து இல்லை. எனக்கு கொஞ்சம் அப்படியே நடுவில் அல்லுலாம் இல்லாமல் தான் இருந்தது. ஐயோ என்னடா இவங்க அடிச்சுட்டானுங்க, வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் வென் கேம் வேர் சேஞ்சிங் மொமெண்டம் வேர் டு இந்தியா, தென் அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அடுத்தது வந்து இந்தியா ஃபேஸ் பண்ண போகிறது யூஎஸ்ஸை. என்ன நினைக்கிற? யூஎஸ் பாகிஸ்தான் அப்செட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவை பண்ணிடுவாங்களா? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ஐ திங்க் யூஎஸ்ஏ அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. ஏன்னா வந்து தே ஹாவ் அ வெரி குட் ஆட்டிடியூட். ஸோ மொனாக் பட்டேல் கூட வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, யூஎஸ்ஏ கேப்டன், நாங்கள் வந்து இட் இஸ் மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் 4 to 5 overs when it comes to T20. இஃப் வி பிளே வெல் we can give a good fight நாரு. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா they have nothing to lose over there. ஏன்னா ஆல்ரெடி they have proven what they are capable of. Even if they lose this game or lose something, they are going to go out of this league very proudly. ஸோ எஸ், மோஸ்ட்லி கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணோம் அப்படின்ற இதுதான் நமக்கும் இருக்குது. பட் எனக்கு வந்து என்னென்னா யூஎஸ் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்றது தான் எனக்கும் வந்து ஐ ஆல்சோ தாட் ஆஃப் இட். பட் என்ன வேணால் நடக்கலாம் T20 கிரிக்கெட்டில். பட் லெட்ஸ் see. ஐ டோன்ட் திங்க் அயர்லாந்து கமிங் பேக். பட் அகெயின் அயர்லாந்து வந்து எப்போவுமே ஒரு டீமை அப்செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வேர்ல்ட் கப்லேயும் தே வில் அப்செட் அ டீம். மேபி இந்த வாட்டி அது வந்து யாரை, யூஎஸ்ஏவா பாகிஸ்தானா? Let's wait and see மக்களே. அண்ட் இதோட நம்ம வந்து இந்த எபிசோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே காமிங்க. பாய் காய்ஸ்.